விருப்பப்பட்டுக்கிறோம். இன்னொன்று வந்து உள்ள ஆட்டு கிட்னி இந்த முறைகள் இதெல்லாம் தானான ஒரு ஏற்றமாக இருக்கு. அதே மாதிரி தான் மனம் கூட 2 பகுதியாக இருக்குது. ஒன்று உணர்வு பகுதி அகம், அது தானான இயற்கையான இயக்கம். அங்கே நம்ம விருப்பப்பட்டு எந்த உணர்வும் ஏற்படுத்த முடியாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய இயல்புக்கு ஏற்ற மாதிரி உணர்வு தான் ஏற்படும். ஆனால் புறத்தில் நம்ம விருப்பமாக செயல்படுத்தலாம். இந்த இப்போ கோபம் வருது, அது இயற்கையானது. ஆனால் சண்டை போடுறது இயற்கையானது இல்லை. நாம அறிவு கான்சியஸ் கொடுத்ததான் சண்டை போட முடியும். அறிவு கான்சியஸ் இல்லாமல் அறிவுடைய இன்வால்வ் இல்லாமல் சண்டை போட முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுதான் சண்டை போடுறோம். நான் தெரியாம ஒருத்தரை பேசிட்டேன், தெரியாம ஒரு ஒருத்தரை அடிச்சுட்டேன் அப்படிலாம் கிடையாது. நாம தெரிஞ்சுதான் பண்றோம். உணர்வு போறது இயல்பாக இருந்தாலும் சண்டை போடுறது நாம தெரிஞ்சுதான் சண்டை போடுறோம். அது நம்ம கோபத்தோட சண்டை போடாம இருந்தாதான் அந்த கான்சியஸ் வரும். வெளிய புறத்துல அவர்கிட்ட மன்னிப்புக்காக என்னுடைய தவறாக தான் அவர்கிட்ட மன்னிப்புக்காக தான், இல்லை அவருடைய தவறாக இருந்தா நாங்கள் என் விருப்பம் நான் கொடுக்கறதா எல்லாமே எதுனால கொடுக்கணும்னா ஐயாவுடைய அகப்புறம் புரிதல் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. இன்னொன்று வந்து நான் புரிஞ்சுக்கிட்டு என்னன்னா, என்னோட நண்பர்கள் இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் எல்லாம் சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னா அதெல்லாம் போயிடும். நல்ல எண்ணங்களை ஏற்படுத்திக்கணும், அதாவது நெகட்டிவான எண்ணங்கள் ஏற்படுத்தக்கூடாது அப்படிலாம் முயற்சி பண்ணிருந்தாங்க. அப்படின்னா நம்ம முயற்சி இருக்கிற வரைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் வந்துருக்காரு. முயற்சி நம்ம விட்டுட்டு இருந்தாங்கன்னா அப்படியே உண்டாகும். இப்போ எப்படின்னா ஐயா பெட்ரோல் மாறினாங்க. பெட்ரோல் ஒரு பக்கம் ஃபுல்லாக இருந்தால் நேர்மறை எண்ணம் ஃபுல்லாக போயிடும். விட்ட மாத்திரத்தில் எவ்வளோ தவிர இந்த சைடு வச்சோ அந்த அவ்வளோ சைடு இந்த சைடு போயிடும், நெகட்டிவாக போயிடும். அப்போ என்ன வந்து நமக்கு இது ஒரு தீர்வே இல்லாமல் இருந்தது. அப்போதான் ஐயா இந்த கோபம், கவலை, பொறாமை இதெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் இல்லை. அது சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்காக தான் நமக்கு ஏற்பட்ட எண்ணங்கள். அது நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லை. அப்போ உங்க நெகட்டிவ் எண்ணங்கள் எதுனாக்கா இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிற பாருங்க, அதுதான் உண்மையான நெகட்டிவ் எண்ணங்கள். உணர்வு இது உணர்வு வரக்கூடாது நினைக்கிற பாருங்க, அதுதான் கோபம் வரக்கூடாது, கவலை வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, காமம் வரக்கூடாது, இந்த மாதிரி நினைக்கிற பாருங்க, இதுதான் நெகட்டிவ் எண்ணங்கள். இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் வந்து நமக்கு தேவையானது தான். இல்லை இப்போ வண்டி ஓட்டுறோம், வேகமாக வண்டியில் பயணம்னா வேகமாக ஓட்டணும், ஆக்சிலேட்டர் வேணும். ஆனால் பிரேக் இருந்தால்